காசு எவ்வளோப்பா? 100 ரூபாண்ணா. உங்க அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க, போய் பாருங்க போங்க. எங்க அம்மா அப்பாவா? ஆமா. வாங்கப்பா, வாங்கம்மா. கீழே பார்த்து வாங்க. உட்காருங்க அம்மா, உட்காருங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா கால் பண்ணியிருந்தா நானே பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருப்பேன்ப்பா. இந்தாப்பா. உடனே பறந்து வந்திருப்பாரு பஸ் ஸ்டாண்டுக்கு. அம்மே, அப்பா அம்மா வந்திருக்காங்க, கொஞ்சம் வாயேன். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. வாங்க மாமா, வாங்க அத்தை. அம்மா, டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேணாம்ப்பா. அம்மா அப்பா தான் டீ குடிக்க மாட்டாங்கல்ல, உங்க அம்மா அப்பா தானே, உங்களுக்கு தெரியாதா? இப்போ சாப்பாடாச்சும் சாப்பிட்டு தான் போகணும். இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா. சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க போல, அதான் சாப்பாடு வேண்டான்னு சொல்றாங்க. வரும்போது தான்ப்பா சாப்பிட்டேன், வேணாம்ப்பா. நான் தான் சொன்னேன்ல, வரும்போது சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு. இப்போதாம்மா வரும்போது சாப்பிட்டு வந்தேன், வேண்டாம்மா. பசங்க எங்கப்பா? அவங்களா பார்க்க வந்தோம், யாருமே காணோம். எக்ஸாம் வருது இல்லைப்பா, அதான் படிச்சுட்டு இருக்காங்க. அம்மா, பசங்களை கொஞ்சம் கூப்பிட்றியா? ஐயோ, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்பதான் உட்காந்துருக்கானா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா உடனே புக்கை வச்சுட்டு வந்துருவான். ஒரு நாள் நாங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வரோமே. டேய் அட்ரா மச்சான், பின்னாடி வந்துட்டான் பாரு, அட்ரா அவனை. இப்போதான் வந்திருக்கீங்க, உடம்பு வேற சரியில்லை, ஒரு நாள் தங்கி இருந்துட்டு போகலாம்ல. இங்க எப்படிப்பா தூங்க முடியும்? ஹாலில் வேற கொசு கடிக்கும், ரூம்ல தூங்கலான்னா ஏசி வேற ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு அவங்க வீட்டில் தூங்கினாதான் சௌகரியமா இருக்கும். என்ன மாமா, கரெக்ட் தானே? கரெக்டு தாம்மா. ஆமாப்பா, வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. நான் போயிட்டு இன்னொரு நாள் வேணா வரேன்ப்பா. சரிங்க மாமா, சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரோம்ப்பா. பா, நீங்கள் இருங்க, நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன். இல்லப்பா, வேணாம்ப்பா, கொஞ்சம் தூரம் தான், நாங்கள் நடந்தே போய்க்கிறோம்ப்பா. இந்த டைம்ல எங்கப்பா ஆட்டோ கிடைக்கும்? கொஞ்சம் தூரம் தானே, நடந்தே போயிடுவாங்க. எங்கே தானேப்பா? பக்கத்தில் தான்ப்பா, நடந்தே போகிறேன்ப்பா. சரி வரோம்ப்பா. காசு ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குப்பா, வேணாம்ப்பா. காசு இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க, அதெல்லாம் பத்திரமா வச்சுட்டு இருப்பாங்க. சரி வரோம்ப்பா, வாமா போகலாம். சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. அனைத்து பகுதிகளிலும் விநியோகம் சீராக இருக்கிறது. ஈரானில் இருந்து கூடுதல் எண்ணெய் வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி நாடாளுமன்றத்தில் எரிவாயு விவகாரம் தொடர்பாக மக்கள் அச்சமோ பதற்றமோ கொள்ள வேண்டாம். மத்திய அரசின் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்கு ஆசிய போர் சூழலை எதிர்கொள்வோம். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. பொண்ணு எங்கப்பா? பொண்ணு கிச்சனில் வேலையாக இருக்கா அத்தை. சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன். இல்லப்பா, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவோம். அப்படியா? சரிங்க அத்தை, நீங்கள் பார்த்து வாங்க, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். யாருங்க போன்ல? அப்பா அம்மாமா? போன வாரம் தானே வந்துட்டு போனாங்க. எங்கள் அப்பா அம்மா இல்லைம்மா, வரப்போகுது உங்கள் அம்மா அப்பா. அப்படியா? எங்கெங்க இருக்காங்க? பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வரதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வந்துருங்க. சீக்கிரமா போங்க. சரிம்மா, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஐயோ, கையும் ஓடல காலும் ஓடல, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கே. எபி வெளியே வா. இந்த பையன் என்ன பண்றான்னு தெரியலையே. தோ வரமா. ஐயோ, நான் இன்னும் எதுவும் அரேஞ்ச் கூட பண்ணல. சமையலுக்கு வேற ரெடி பண்ணணும், வீடு வேற கிளீன் பண்ணணும். கூப்பிட்டோன்னே வெளியே வரானா பாரு, அவங்க வேற வந்துருவாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கான் இவன் உள்ள? என்ன வெயில். ஒரு வழியா வந்துட்டோம். இன்னும் அதிசயமா இருக்கு. அம்மா வீட்டுலாம் போயிருக்கிறாங்க. அப்பா தானே இதெல்லாம் எப்பவுமே பண்ணுவாரு. இன்னும் என்ன பண்றான் எபி? இங்க என்னடா பண்ற? எப்ப வெளியே வந்த நீ? கூப்பிட்டுட்டே இருக்க, வெளியே வந்து உட்காந்துருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னம்மா சொல்லுங்க.
உன் தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு இருக்காங்கடா, போய் பஸ் ஸ்டாப்ல போய் கூட்டிட்டு வந்துரு, சரியா? எந்த தாத்தா பாட்டி? போன வாரம் தானே வந்துட்டு போனாங்க. அந்த தாத்தா பாட்டி இல்லடா, நம்ம தாத்தா பாட்டி வராங்க, போய் கூட்டிட்டு வா போ. என்னால் போக முடியாதுமா, அவங்கள நடந்து வர சொல்லுங்க. ஏன்டா இப்படி சொல்ற பெரியவங்கள? முதல்ல போய் கூட்டிட்டு வா போ. அவங்களால அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது, முதல்ல நீ ஆட்டோல போய் கூட்டிட்டு வா. சப்பா இவங்க வேற, என்னால் போக முடியாதுன்னா போக முடியாது. எப்பா இருங்க இருங்க. ஏன்டா போக முடியாதுன்னு சொல்ற? ஏன் போனோம்? அன்னைக்கு அப்பாவோட அம்மா அப்பா வந்திருக்கும் போது மட்டும் நடந்து தானே போக சொன்னீங்க. அன்னைக்கு கிடைக்காத ஆட்டோ இன்னைக்கு கிடைக்குமா? அவங்களே நடந்து வர சொல்லுங்க. ஏன்டா இப்ப இவ்ளோ கோவமா பேசுற? நம்மள பார்க்க தான் தாத்தாவும் பாட்டியும் வராங்க, போய் சீக்கிரமா கூட்டிட்டு வா போ. என்னாலாம் கூப்பிட்டு வர முடியாதுமா. அன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி நம்மளை தானே பார்க்க வந்தாங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன்னு போய் தானே சொன்னீங்க. இப்போ மட்டும் ஏன் என்னை கூப்பிட்டு வர சொல்றீங்க? என்ன என்னப்பா பண்றது? தாத்தாவும் பாட்டியும் திடீர்னு வரேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கையும் காலும் ஓடல. நீ போய் கூட்டிட்டு வாப்பா. அன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி திடீர்னு தானே வந்தாங்க. அப்போ மட்டும் என்ன போகையா சொன்னீங்க? இல்லைல்ல. சரி அதெல்லாம் விடுங்கம்மா. இப்போ தாத்தா பாட்டி வராங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? வந்தோடனே டீ போட்டு கொடுப்பேன். டீயா? டீனா அவங்க குடிக்க மாட்டாங்களே. எங்க அம்மா அப்பா தான் டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்களேடா. அப்போ அப்பாவோட அப்பா அம்மா மட்டும் டீ குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களும் குடிப்பாங்க தானே? அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப எதுக்கு இப்ப இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்க நீ? சரி ஆளை விடுங்கம்மா, நான் இந்த பிரச்சனைக்கே வரல. இவன் வேற ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அப்பா அம்மா வேற வர டைம் ஆயிடுச்சு. கறி வாங்க போன மனுஷனையும் காணும், ஒரு வேலையும் நடக்கல. என்னது கறியா? ஆமாடா, இப்ப என்ன ஆயிடுச்சு? அன்னைக்கு அப்பாவோட அம்மா அப்பா வந்துருக்கும்போது மட்டும் ஒரு வாய் சாப்பாடு வேணும்னு கேட்டீங்களா? உங்களோட அப்பா அம்மா வந்தோடனே விதவிதமா கறி வாங்கி சமைக்கிறீங்க. உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் சின்னவனை கூப்பிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிறேன். சின்னவனே சின்னவனே. அவனும் வரமாட்டான், அவனுக்கும் நடக்கிறது எல்லாமே தெரியும். அப்ப எனக்கு யார்தான் ஹெல்ப் பண்ணுவா? இந்த வீட்டுல ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா எனக்கு? உங்களுக்குலாம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கம்மா. அப்படியே போயிடு, வீட்டு பக்கம் வந்துடாத. சரி சரி வந்துட்டாங்களா? நம்ம பேசுறது எப்படியோ கேட்டிருப்பாங்க, நமக்கு என்ன, போவோம். பா வாங்க மாமா, வாங்க அத்தை. என்ன வெளியே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க. சரிப்பா வரோம். ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. உட்காருங்க மாமா, உட்காருங்க அத்தை. சரிப்பா. ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. வாங்கம்மா, வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. சமையல் வேலை அப்படியே இருக்குமா, கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சிட்டு வந்துடுறேன். இருமா கொஞ்ச நேரம் இங்க உட்கார. என்னாச்சுமா? சமையல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் என்னதாம்மா நடக்குது? இங்க ஒரு பிரச்சனையும் இல்லையேம்மா, நல்லா தான் இருக்கும். ஏதாவது இருந்தாலும் சொல்லுமா, நம்ம பார்த்துக்கலாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏம்மா ஏபி நாங்கள் நிற்கிறது கூட பார்க்காம கோவமா போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு எல்லாம் தெரியும்மா. நீங்கள் இவ்வளோ நேரம் உள்ளே என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்றதை நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். போன வாரம் என்ன நடந்துச்சு? போன வாரம் அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்கம்மா. சரி அவங்க வந்தாங்க, நீ என்னம்மா பண்ண? அப்புறம் என்னதான் ஆச்சு? வந்தவங்கள டீ சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஆல்ரெடி அவங்க டீ காஃபி குடிக்க மாட்டாங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. வேற என்னம்மா பண்ண முடியும் என்னால்? அவங்க அப்படிதாம்மா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு மருமகளா உன் கடமை என்ன? அவங்க வேண்டான்னு சொன்னாலும் நீதாம்மா பார்த்து பார்த்து செய்யணும். நான் பண்ணணும்னு நினைச்சாலும் என் மனசு ஒத்து வர மாட்டேன்துமா. நாங்கள் வரும்போது இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறீங்கல்ல, ஏன் அவங்க வரும்போது நீங்கள் பண்ணலை? அவங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டாங்கப்பா, அப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? நாங்கள் சொல்லிட்டாமா வந்தோம், நாங்களும் சொல்லாம தானம்மா வந்தோம். ஆமாம்மா, அதில் என்ன இருக்கு? இந்த சூழ்நிலை உனக்கு வந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீ யோசிச்சு பாருமா. நாளைக்கு உன் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி உன் மருமக நாளைக்கு நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது உன்னையும் அப்படி நடத்தினா உன் மனசு எவ்வளோ வருத்தப்படும். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குமா, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய்ன்னு ஒரு வசனம் இருக்கு. உண்மையாவே எங்க மேல உனக்கு அன்பு இருக்காமா? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? நீங்கள் என் அம்மாவும் அப்பாவும், உங்கள் மேலே எப்படி அன்பு இல்லாமல் போகும்? மாப்பிள்ளைய பார்த்தியா, அவர் எங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு. அப்போ நீயும் அவங்க அப்பா அம்மா மேலே அப்படி தானம்மா இருக்கணும். சரிம்மா, இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேம்மா. அம்மா சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுமா, அப்போ தான் உன்னோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா.
சரி, அப்ப நான் ஒன்று சொல்றேன், சரியா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஏசப்பாவோட கற்பனையிலேயே பிரதான கற்பனை எது? அன்பு தான். அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்ன வசனத்தின்படி நீ அவங்க மேலேயும் இதே மாதிரி அன்பு கூறுனேன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனைக்கு இடமே இல்லை, சந்தோஷமா இருக்கலாம். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் இனிமே நடந்துக்கிறேம்மா. இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? உங்க வீட்டுக்காரு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு அவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சு எத்தனை நாள் அவங்க இருக்கிறாங்களோ இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க எப்ப போறாங்களோ அப்ப சொல்லு. ஆமாம்மா, அம்மா சொல்கிற மாதிரி கேளுமா. நீயும் பிள்ளைங்க மாப்பிள்ளை எல்லாரும் அங்கே போய் தங்கி இருந்துட்டு வாங்கம்மா. நானும் அம்மாவும் அப்புறமா வந்து உங்களை சரி, பார்க்குறோம். ஓகேப்பா. ஓகேம்மா. சரிம்மா. சரி, வரோம்மா. என்னம்மா அத்தை மாமா கிளம்பிட்டாங்களா? இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கங்க. அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்களா? ஆமாங்க, ஒரு வேலையா இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க, நான் எல்லாம் சொல்றேன். நம்ம இப்ப வெளியே கிளம்பணுங்க. எங்கம்மா? அத்தை மாமா வீட்டுக்கு பசங்களை கூட்டிட்டு 2 நாள் தங்கி இருந்துட்டு வரலாங்க. அப்படியாம்மா? பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பலாம். தெரியுதா?